ரெகுலராக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யூடியூப்பில், அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ஆன் டைமில் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் வியூஸே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இது காமனான ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வேஸ் இருக்குது. ஸோ அந்த 6 என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். there are 6 ways. இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட 12 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அதிக வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுதான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். there are 6 ways. வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதிக வியூஸ் வேணும் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த நாம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் செயின் பவர். நான் இதுக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இதை பற்றி. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வீடியோவை பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஆளோட வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகணும். அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படிங்கிற சைடில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருதுலப்பாங்க, அங்கே வந்துடணும் நம்மளோட வீடியோ. அதுக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் அனலிட்டிக்ஸில் போய் ஆடியன்ஸில் போய் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸஸ் எந்தெந்த சேனல்லாம் பார்க்குறாங்க, என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து கீழே ரைட் சைடில் கீழே பாட்டமில் இருக்கும். அதை போய் நம்ம பார்த்து 1-2 வீடியோஸை பார்த்து அதிலிருந்து நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணுறோங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ ரைட் சைடில் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அப்படி மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பெரிய ஆளுங்க வீடியோலாம் வர்றப்பையும் நம்மளோட இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை ஃபஸ்ட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 6 விதமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு செஷன் செயின் பவரை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். அடுத்ததில் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hour என்கேஜ்மெண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 24 hours ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூடியூப் அல்காரிதம் பொறுத்து. ஏன்னா அதில் வந்து டெஸ்ட் பண்ணும் எத்தனை பேர் என்கேஜ்மெண்ட் ஆகுறாங்க, உண்மையிலே இது வந்து நல்லா இருக்கா, மக்களுக்கு இதுதான் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து கண்டிப்பாக அது வந்து பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ்லேயே வந்து கிளியராக நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க, நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது பார்க்கும், பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்துலேயே 20 கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோவை கண்ணா பின்னான்னு புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த 24 hour என்கேஜ்மெண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது. இது நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ, எதை பேஸ் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ அதை போய் ஒரு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்டாக போடுங்க, ஒரு போல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்ம 2வது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். 3வதாக என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா எக்கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் வந்து என்னென்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டைட்டில் தம்ப்நெயில் மட்டும் செக் பண்ணாதுங்க. உள்ள கேப்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி டேக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வீடியோவில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வருது, இது அத்தனையுமே பார்க்கும். இது எல்லாமே ஈவனாக இருக்கா, சேமாக இருக்கா அப்படிங்கிறத அது கண்டிப்பாக செக் பண்ணும். ஸோ என்றைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக மைக்ரோ ஃபோக்கஸாக உள்ளே இறங்கணும். ஸோ டைட்டில் கரெக்டாக இருக்கணும், அதே தான் நம்ம பேசணும், அதே தான் நம்ம வந்து இதில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும், அதே மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம டேக் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் அதுதான் கொடுக்கணும், எல்லாமே சேமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. விட்ஐக்யூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் பட்டி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை நம்ம வாங்கணும் அப்படின்னம்னா அது இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் மந்த்லி 2000 ஆர்டர், இல்லைனா இயர்லி 4000, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்படி பார்க்குறப்போ நம்மளோட காம்படிட்டரோட வீடியோஸ் போய் பார்க்குறப்ப இது ஏன் ரேங்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறப்ப ரைட் சைடில் ரெக்கமெண்டட் டேக்ஸ், அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே சொல்லும். ஸோ அதை நாம் அப்படியே காப்பி பண்ணாமல் கொஞ்சம் அதிலிருந்து எடுத்து நாம் இது கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணாவே இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நிறைய வியூஸ் கிடைக்குங்க. 4வது மிக முக்கியமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வி நீட் டு எக்ஸ்பேண்ட் அவர் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா யூடியூபையே நம்பி இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ நமக்கு கண்ட்ரோல் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு புது எம்பையரை வந்து உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க எல்லாருமே இந்த குரூப்புக்கு இன்வைட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இமெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் நம்மளோட ஆடியன்ஸ் மேலே. ஏன்னா பிகாஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு அல்காரிதம் சேஞ்சு, அப்புறம் யூடியூப் கம்பெனி வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க, திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணுறான் நம்ம சேனல் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும், நம்மளோட ஆடியன்ஸோட கண்ட்ரோலே சுத்தமாக இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இதில் வந்து நான் ஸ்மார்ட் வணிகம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கேன். இது முடிச்ச உடனே நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ பார்க்குற ஒரு 100 பேர் இல்லை 1000 பேரில் வந்து சில பேர்த்துக்கு அது தேவைப்படும், கண்டிப்பாக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனிவே இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட ஆடியன்ஸ் மேலே நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். இப்படி பண்ணுனா தான் நம்மளோட எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான 5வது விஷயம் என்ன அப்படின்னா எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஈவன் நம்ம வெளியில இருந்து கூட மக்கள் வந்து நம்மளோட யூடியூப் ஒரு வீடியோவை பார்க்க வைக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பிளாக்ல லிங்க் கொடுக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஃபோரம் வச்சிருக்கீங்கன்னா அங்கே லிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து எம்பெட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷம் இல்லை, பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இதனால நம்மளுக்கு வியூஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் கொஞ்சம் வந்தாலும் அதுக்கு நம்ம நல்லது தான் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது பேர் தான் எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்ல போடலாம், வெளியில நடக்கிற ஒரு ஃபோரத்தில் போடலாம், நம்மளோட பிளாக்ஸ்ல போடலாம், வெப்சைட்ஸ்ல போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றப்ப சின்ன சின்ன ஒரு வியூஸ் கிடைச்சாலுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து நல்லா ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதையும் நாம ஃபிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதையும் நாம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வியூஸ் ஜாஸ்தி வருங்க. அது என்ன அப்படின்னா எனேபிளிங் பிளேசஸ் மென்ஷன்ட் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மும்பையில் வந்து ஒரு ட்ராவல் இது மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த மும்பை அப்படிங்கிற வார்த்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும், உங்களோட நீங்கள் பேசுகிறதுல வரணும், டைட்டிலில் வரணும், எல்லாத்துலேயுமே வரணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சிதம்பரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறனா சிதம்பரம் அப்படிங்கிற டேக் போடுங்க. சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க வீடியோவில். சிதம்பரம் அப்படிங்கிற விஷயம் வந்து டைட்டிலில் போடுங்க, தம்ப்நெயிலில் போடுங்க, எல்லாமே இது போடணும். இது போட்டோம்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸ்லேயே வந்து அதிக வியூஸ் பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா யூடியூப் வந்து டேக் பண்ணிக்கும். ஸோ இந்த பேசிஸில் இந்த ஏரியாவுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட வீடியோவை. ஸோ இந்த 6 விஷயத்தையுமே நாம் வந்து ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த 6ஐயும் கண்டிப்பாக நீங்கள் நிறைய வியூஸ் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் மனோகரன் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல
ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று, மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.